ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அரிசியில் வந்து எப்படி நோன்பு கஞ்சி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரண நோன்பு கஞ்சி கிடையாது, மட்டன் நோன்பு கஞ்சி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசி பச்சரிசி நம்ம எடுத்துருக்கோம் ஒரு கப் அளவுக்கு. அந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசி நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, அது மாதிரி கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கோம் நம்ம. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாலியா விதை சேர்த்துருக்கோம். சாலியா விதை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மளிகை கடையில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. அந்த விதை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு போய் நீங்கள் வந்து மளிகை கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து என்ன செய்கிறோம்னா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா களைஞ்சி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போதுமானது. 1க்கு 4 தடவை நல்லா களைஞ்சிக்கலாம் நம்ம. பெரிய வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் போதுமானது நமக்கு. நம்ம எப்போவும் தாளிக்கிறதுக்கு வெட்டுற மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டால் போதுமானது. உங்களோட காரத்தை அந்த மாதிரி 7-8 எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்க வேணாம், காரம் அதிகமாகிடும். அடுத்து 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க நீங்கள். அது இங்கிலீஷில் பண்டான் லீஃப்னு சொல்லுவாங்க, தமிழில் சில பேர் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரம்ப இலை உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா பரவாயில்லை, விட்டுருங்க. இஞ்சி 2 சிறிய துண்டு எடுத்துகிட்டால் போதுமானது. ஓகே, நம்ம வந்து முழுசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம தோல் சீவினாலும் ஓகே தான், சீவாட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒழுங்காக சுத்தம் பண்ணால் போதும், தோல் சீவ தேவையில்லை நமக்கு. கேரட்டையும் வட்டவட்டமாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். சிறு துண்டை போட கரைஞ்சிடும், அதனால் வந்து கொஞ்சம் வட்டவட்டமாக நறுக்கி எடுத்துகிட்டா ஈஸியாக இருக்குது. கேரட் 2 நீளமான சைஸ் 2 கேரட் சேர்த்துக்கிட்டால் போதும். பூண்டு பார்த்தீங்கன்னா 10 பல்லளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பூண்டு. அதை வந்து நம்ம வந்து தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு, பிரிஞ்சி இலை நம்ம தேவையான சேர்த்துட்டா கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். அது தக்காளி நறுக்கி வச்ச 2 தக்காளி, அடுத்து நறுக்கி வச்ச பச்சை மிளகா ஒரு 8, அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கணும் நம்ம இஞ்சி பூண்டை. ஒரு கோல் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அடிப்பிக்கிற அளவுக்கு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து 4 கொத்து கருவேப்பிலை. அடுத்து டவுன் பண்ண இலை 3 இலை சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து பூண்டு 10 பல் பூண்டு.
அடுத்து இஞ்சி நம்ம சொன்ன மாதிரி 60 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கோம். அடுத்து கேரட்டு அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இறைச்சி வேறு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம். இப்போ 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நமக்கு ஒரு கொதி வரட்டு நம்ம வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நறுக்கி வச்ச ஆட்டிறைச்சி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சேர்த்துருக்கோம். நம்ம அரை வேக்காடு அளவுக்கு நம்ம வேக விட்டுட்டு அடுத்து அரிசி எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம அரிசி பருப்புன்னு சாலியாவது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒன்றா கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இறைச்சி வெந்துருச்சு. நமக்கு இன்னும் வந்து நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா 5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து களைஞ்சி வச்சு நம்ம ஊற வச்சு இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிடிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்கட்டும். அரிசி பருப்புலாம் கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கெட்டியாகிட்டே வரும். அந்த மாதிரி கெட்டியாக வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து தேங்காய்பால் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி இறக்குற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய்பாலை ஊற்றி நீங்கள் வந்து கிளறி விட்டு நீங்கள் இறக்குனா போதும். அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். அரிசிலாம் வந்து சிறு சிறு துண்டுகளாக உடஞ்சி நல்லா கஞ்சியோட பதத்துக்கு அருமையாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து நோன்பு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நோன்பு காலங்களில் நோன்பு வைக்கிறனால பார்த்தீங்கன்னா உடல் வந்து கடுமையான உஷ்ணம் அடையும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நோன்பு கஞ்சி செஞ்சு குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணத்தை முழுமையாக குறைக்க முடியும். அது மாதிரி அந்த கஞ்சி ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்.